அப்போ இங்கிட்டு சத்தம் போட்டீங்கன்னா மறிச்சு கட்டி போடுவேன் மொத்தத்தில். ஒரு ஆளுக்கு 2 நாளைக்கு நீர் வராமல் செஞ்சு விட்டு போயிடுறேன். அப்புறம் என்ன சண்டை ஓடுறிய ஒன்றுக்குள்ளே ஒன்று ஜாமி விட்டு என்ன பண்ணுறிய? வாழ சுருட்டது எங்க நிறகுலத்தை ஐயனாரும் ஆடு வலதுகம் பச்சாக்கிது. இடுப்ப முறுக்குது எங்க பாட்டைங்க வளர்த்த மாடு இலதுகம் பச்சாக்கியது. இங்கேருந்து டீ வாங்கிட்டு வரேன் பாரு. என் பர்ஃபார்மன்ஸை கெடுக்கிறாங்க. தகடு கண்டங்கர் இந்த வந்துட்டான் நீக்குறோம். ஐப்ரோ ஹரி ஹரி நமச்சிவாயே. ஏழை உட்காருங்கடா. குருவே நமச்சிவாயே குருலிங்க நமச்சிவாயே. முந்திவி தொந்திவி நாயகனே எப்ப முருகனுக்கு மூத்தவனே. ஆனை தந்த முகம் அடங்கி தந்த முகம் பேனை வைத்தோனே பெருச்சாலி மகனே. மருதங்குடி கம்மா பாசனம்மா எந்த மடையிலடா உக்காந்துருக்க மருதுடைய ஐயனாரு. கம்மா பொருட்களே மழை தண்ணி வத்தாம பாயுதுடா மருதங்குடி வயக்காட்டுல. என்னதா இது குழி வெட்ட போறியா என்ன? என்னப்பா ரொம்ப அரை வாங்கிட்டு கம்மாயில் நீஞ்சி போற உட்கார்றா. சூடத்தை பொறுது கமுதி பஸ் ஸ்டாண்டில் போடுது. இங்கே போடுது ஒரு எத்துதான் அந்த எத்து பொருள் அந்துவம் இரச முண்டை. போறதுப்பா போக சொன்னீங்க. போ சொல்லல பொருத சொன்னேன். 8ல் 3 போகுமாடா. 8ல் 3 போகுமாடா. 8ல் 3 போனா 5 மீதி இருக்கும். போறதுப்பா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு. போயிருவோமா? போறது காமின்ட்டேன். உங்க புடுக்க காமிங்க. புடுக்க காமிங்க. வர வர காது கேட்கல கொடாய்க்கு. வில்லத்தி முத்துங்கண்ணே சப்போர்ட்டுக்கு வர்ற. இப்போ பாரு என்ன அற வாங்குறேன் மட்டும். அவன் எதுக்குடா எது ஆனைக்கு அங்குசம் மாதிரி அவனை அடிச்சுக்கிட்டே இல்லைன்னா வேற மாதிரி பண்ணிடுவான்டாவன். மெதுவாக காமிப்பா. ஏய் விராண்டாய் முத்து வீட்டு போடா. சிரிப்பா பாரு அப்படியே சின்ன பெருச்சாளி மாதிரி மயிர்மை. நீ எனக்கு அண்ணனா அவனை சப்போர்ட் பண்றியாங்களா? ஆதி ஒரு காலம். ஆதி ஒரு காலம் தான். அப்புறம் 2 காலமா செஞ்சாவெல்லாம் மனுஷன் சாப்பிடலப்பா. எங்க சோறு போ. எங்க ஐயாக்க உள்ள காலம் கேட்டு சொல்லி வரேன். சொல்லுவாங்க சொல்லுங்க. பழைய கிழவங்க ஆண்ட மருதங்குடி சீமையில். அடுத்து வார்த்தை சொல்ல தெரியல அப்படியே யோசிக்கிறேன். சொல்லுவேண்டா. என்ன போனது சாமி நோத்தாவோட சாமி வந்துச்சு வரிய
மேல் குளிச்சா 30 நாள் ஆச்சு. டேய் ஏய் ஓ ஐடியா அப்படின்னா அடுத்த வார்த்தை யோசிக்கிறானா முத்தண்ண. சிரிப்பு மயிர் சிரிச்சுக்கிறியா மயிர் சிரிச்சுக்க. அப்ப கிளவே படப்பும் போட முள்ளு வட்டம் போறாக. படப்பு போட வைக்கல்ல இருக்கும், முள்ள வெட்டுறாங்களா? படப்புல மாடு வராம உங்க ஐயா முள்ள வட்டி வராரு படப்படைக்க. ஆமா படப்பு மாடு திங்கும்ல. அப்ப வேலிக்குள்ள கிளவி கிடக்குறா. அங்கேயும் அவ கிடக்குறா உட்காந்துருக்கா வேலிக்குள்ள. அப்ப கருணாக புத்துல பாம்பு. புத்துல பாம்பு இருந்துச்சா கிழவங்கிட்ட பாம்பு இருந்துச்சா? இல்லை கிழவி பக்கத்துல பாம்பு நின்றுச்சான்னு கேட்டேன். படமெடுத்த பாம்பு. படம் எடுத்தது போட்டுச்சா இல்லை உள்ள நுழைஞ்சிருச்சா? இல்லை அவளை போட்டுச்சா இல்லை பொந்துக்குள்ள வேற நுழைஞ்சிருச்சான்னு கேட்டேன். சொல்ல விடு இப்ப என்ன. சரி சொல்லுங்க. கிழவன் பாம்பை பிடிக்கிறேன். ஆமா அவன் பிடிக்கல என்னங்கிட்ட விலையை ஓடி போயிரும்ல. கடப்புக்குள்ள நுழைஞ்சுட்டா அப்புறம் கூலம் பிடுங்கும் போதெல்லாம் அரிசி தட்டும். கிழவி முனிய பிடிக்கிறா. ஆமா அவன் பிடிச்சா கிழவன் பாம்பை பிடிக்க, கிழவன் பாம்பை பிடிக்க, கிழவி முனிய பிடிக்க. அதிசய மயிராடா சிரிக்கிறேன். பாம்பு வாழை பிடிக்கிறா. வாழை பிடிச்சாளா? வாழை பிடிச்சி உருவுனாளா? பச்சை பாம்பை பிடிச்சா குழம்பு நல்லா இருக்குமா? பச்சை பாம்பை பிடிச்சி உருவுனா என்ன உனக்கு சத்தமே வருதுல்ல? என்ன உனக்கு சத்தமே வருதுல்ல உடாங்கி? மர உடுக்கு ஏன்ட்ட ஒரு கரும்பு உடுக்கு அடிக்கிறீங்களா? ஏட்ட மட்டும் இல்ல ஏவிஎம் பாயிஸ்ட பூரா இருக்கு உடுக்கு. எப்படி சத்தம் கேட்க? டூண்டு உண்டு உண்டு உண்டு. மதுரை அதுலயும் மதுரையில வாழ்றவங்கிட்ட பெரிய பெரிய உடுக்கா இருக்கான். சொல்லி வாரேன். சொல்லுவாங்க சாமி சொல்லுவாங்க. உன் முப்பாட்டன் காலத்துல நடந்தது சொல்லி வாரேன். ஊம் போடு. அது போடுறதானே எனக்கு பொழப்ப. சொல்லி வரவா? இருக்க இடம் இல்லாம அவளை முப்பாட்டேன் மருதங்குடி கம்மா கரையில குடிசை போடுறாரு. கேட்டு வர. அப்ப பெய்யாத மழை பெருமழை பெய்யுது. கிளவன் போட்ட கூரை ஒழுகுதுடா. ஒழுகும் போது கிளவி சேலைய அவுத்து பிடிக்கிறா. கிளவி வேட்டிய ஒத்து பிடிக்கிறேன். பரவாயில்லையா? வேலை வேகமா முடிஞ்சு போயிருமே. அவன் வேட்டியாவுக்கு அவன் சேலையாவுக்கு. இப்போ நீங்க தானே சொன்னீங்க மழை தண்ணி வடியாம. மழை தண்ணி வடியாமையா இல்லை கிழவி தண்ணி வடியாமையா? கிழவி மேல தண்ணி வடியாம பிடிச்சாலாண்ட. மழை நிக்குது கிளவி மாசம் ஆகுறா. எவ்வளோ அழிஞ்சாருன்னு. மழை பேஞ்சு நிக்க முடியல மாசமானா கொடாங்கி இதெல்லாம். நம்மள காமாடு தலைமாட உனைய காவை வாங்கிடுவேன். சரி நம்மள என்ன காமாடு தலைமாடா இருக்கட்டும். கடையில் சம்பளம் கொடுக்க மாட்டேன். சரி ஆமா பாதம் ஆயிருப்பா. மழை தண்ணிக்கு கிளவி உல வச்சு சோறாக்கும் போது சோத்து பொறுக்க வெள்ளையா வருதுடா. ஏய் என்ன? ஏய் வா. சோறு வச்சுனா சோறு வெள்ளையா இல்லாம சோறு கருப்பாவா இருக்கும். சொல்லி வாரேன் ஊன்னு சொல்றா. ஏய் இதுக்கெல்லாம் ஊன்னு சொல்லி நான் அந்த காசை வாங்கி பொழச்சதே போதும். கமுதியில பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்து கூட பொழச்சுக்கிறேன்டா. ஏய் சோறு வெள்ளையா இல்லாம போங்கடா. ஏ சரியா சொல்லி வரட்டே. அந்த காலத்து நடந்த அசம்பாவதம்ப்பா. உட்காரா.
இப்போ சொல்லி வரேன் பாரு, நீ அழுது ரத்த கண்ணீர் வடிப்படா. நான் அழுதானே திடுறேன். சோறு வெள்ளையா வருது, அதுதான் சொல்லிட்டேன், வெள்ளையா இருக்கும்னு சொல்லிட்டேன். அடுத்தது அடுப்பு அமர்ந்து ஓச்சு ஊதாங்கலைய காணா. ஊதாங்குளை கிளவிக்கிட்டேன் இல்லையா? அவன் ஊதாங்குளை வாங்கி கிளவி ஊத வேண்டியதானே. பூ பூ பூண்டு ஊத ஊத வேண்டியதானே.